வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களுக்காக விதவிதமான நாட்களை சிறப்பு தினங்களாக கொண்டாடுகிறார்கள். அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து நம்முடைய அவேர்னஸ், அதாவது நம்மளுடைய ஒரு ஒரு புத்தியை நாம் தெளிவுபடுத்துவதற்கும் நமக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஊட்டுவதற்காகவும் தான் உலகின் பல பகுதிகளில் பல விசித்திரமான ஐடியாஸ், சிந்தனைகளின் அடிப்படையில் பல நாட்கள் உருவாக்கப்படுகின்றன. அவற்றின் வழியாக பல கருத்துக்கள் மக்களிடம் எடுத்து சொல்லப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீர்கள். நாம் பொதுவாக புத்தாண்டு அல்லது வேறு சில பொதுவான தினங்கள் இவற்றை பற்றித்தான் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நமக்கு மிகவும் தேவையான, ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியாத பல தினங்கள் உலகில் கொண்டாடப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டு முழுக்கவே அப்படி பல விஷயங்களுக்காக பல தினங்கள் பின்பற்றப்படுகின்றன. சில தினங்கள் ஐக்கிய நாடுகள் சபையால் அல்லது யுனெஸ்கோ போன்ற அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்டவை. வேறு சில தினங்கள் பல்வேறு அமைப்புகளின் வழியாக முன்னெடுக்கப்படுபவை. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு என்ன நாள் என்று பார்த்தீர்கள் என்றால், நவம்பர் 4ஆம் தேதி இன்று ஒரு முக்கியமான ஒரு பொருள் குறித்த நாளாக உலகின் பல நாடுகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. அது என்னவென்று சொன்னால், யூஸ் யுவர் காமன் சென்ஸ் டே, அதாவது உங்கள் பொது அறிவை பயன்படுத்துங்கள் என்பதுதான் அந்த தினத்தினுடைய கருப்பொருள். காமன் சென்ஸ் மனிதர்களுக்கு மிக மிக தேவையான ஒரு அறிவு. அது சிலர் ஏதாவது ஒரு துறையில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக கூட இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த காமன் சென்ஸ் என்கிற விஷயத்தில் அவர்கள் மிகவும் பலவீனமாக இருப்பார்கள். அதாவது காமன் சென்ஸ் என்றால் என்ன? இதை தமிழில் மிக அழகாக முன்னால் வரையறுத்திருக்கிறார்கள். அதாவது இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுதல் என்பது தான் அது. அதாவது ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்ப செயல்படுதல், ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்ப நம்மை தகவமைத்துக் கொள்ளுதல், ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப அதற்கேற்ற வகையில் நாம் செயலாற்றுதல், இதுதான் காமன் சென்ஸ். இதைத்தான் தமிழில் இடம், பொருள், ஏவல் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்கிற போது நாம் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பொது அறிவு என்பது நாம் எல்லா நிலைகளிலும் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு கருவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சில இடங்களில் நம்முடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக அல்லது நம்முடைய ஒரு சாதாரணமாக நாம் பொருத்தமற்ற சில சொற்களை பயன்படுத்துவதோ அல்லது பொருத்தமற்ற ஒரு உடல் மொழியை வெளிப்படுத்துவதோ அல்லது அந்த சூழலுக்கு சம்பந்தமில்லாத ஒரு செயலில் ஈடுபடுவதோ, இது எல்லாமே நமக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதோடு நம்மை பற்றிய தப்பு எண்ணங்களையும் உருவாக்கிவிடும். அப்படி உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது உண்மையிலேயே மனித வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க கட்டத்தில் காய்களை நகர்த்துவது போன்றது. நம் முன்னால் இருக்க மனிதர்களுடைய உளவியல், அவர்களுடைய மனநிலை, இது எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுதல். இன்னொன்று, ஒரு இடத்தில் நாம் எந்த அளவிற்கு உரிமை எடுத்துக்கொள்ளலாம், எந்த அளவிற்கு நாம் விலகி நிற்கலாம் என்பதை பற்றிய ஒரு அறிவு, நம்மை எப்படி ப்ரொஜெக்ட் செய்து கொள்ளலாம், எப்படி ப்ரொஜெக்ட் செய்து கொள்ளக்கூடாது, அதேபோல் மற்றவர்களை மதிப்பிடுகிற விஷயத்தில் சுதந்திரத்தினுடைய எல்லைகளை மீறாமல் இருப்பது, மனிதர்களுடைய கண்ணியத்தை நாம் பாதுகாப்பது, மனிதர்கள் மேல் உண்மையான அக்கறையையும் அன்பையும் வெளிப்படுத்துவது, இதுதான் மிக மிக முக்கியம். அதாவது ஒரு சிறிய செயல் மூலமாக நாம் மற்றவர்களிடம் சிறந்த மதிப்பீட்டையும் பெற முடியும், மோசமான மதிப்பீட்டையும் பெற முடியும். அப்படி பார்க்கிற போது இந்த காமன் சென்ஸ் என்பது ஒரு சூழலுக்கேற்ப நம்மை தகவமைத்துக் கொள்வது. அதாவது உயிரினங்களினுடைய அடிப்படை இயல்பே ஒரு இயற்கை சூழலுக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும். ஆனால் நாம் உயிரியல் சூழலில் மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டு சூழலிலும் வாழ்கிறோம். பண்பாட்டு சூழலில் வாழக்கூடிய உயிரினங்களாகிய நாம் எப்படி அந்தந்த சூழலுக்கேற்ப நம்மை பொருத்தமான வகையில் நாம் தகவமைத்துக் கொள்வது என்பதுதான் காமன் சென்ஸ். இதை பற்றிய விழிப்புணர்ச்சி இல்லாமல் நான் இப்படித்தான் இருப்பேன், இதுதான் என் கேரக்டர், இதுதான் என் இயல்பு, என்னை யாரும் மாற்ற முடியாது என்றெல்லாம் யாராவது சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து புறக்கணிப்பையும் தோல்விகளையும் சந்திப்பார்கள். மாறாக இடம், பொருள், ஏவல் அறிந்து எவர் நடக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் ஏற்கப்படும் மனிதர்களாக இருப்பார்கள், அங்கீகரிக்கப்படக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் முற்றிலுமாக அவர்கள் தன்னை ஒரு இடத்தில் தக்க வைத்துக் கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். அப்படி பார்க்கிற போது நாம் இந்த காமன் சென்ஸ் என்பதை நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆயுதமாக, அடிப்படை வழிமுறையாக மேற்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பட்டினத்தாரினுடைய பாடல்களை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் பட்டினத்தார் யார் என்று கேட்டால் பல்வேறு விதமான விடைகள் அதற்கு வரக்கூடும். காரணம்,
பட்டினத்தார் ஒருவர் என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை, கண்டிப்பாக இருவர், ஆனால் மூவர் அல்லது நால்வர் அதே பெயரில் இருந்திருக்கிறார்கள் என்று தான் தகவல்கள் சொல்லுகின்றன. ஔவையார் என்பவர் ஒருவர் என்றுதான் பொதுவான ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் நூல்களை படித்தவர்கள் அறிவார்கள், சங்க காலத்து ஔவையார் வேறு, பிற்காலத்து ஔவையார் வேறு. சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஔவை யார் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர். ஔவையார் என்று இல்லாமல் அதனை பிரித்து ஔவை யார் என்று எழுதியிருப்பதற்கான நோக்கம் ஔவை ஒருவர் அல்ல என்பதை அந்த நூலில் அவர் விளக்குகிறார். ஏறத்தாழ 8 ஔவையார்களை மாப்போசி அவர்கள் அந்த நூலில் காட்டுகிறார். பொதுவாகவே இன்றைக்கும் நாம் வள்ளுவன் என்றும் இளங்கோ என்றும் பெயர் வைப்பதைப் போல ஔவை என்கிற பெயரை அடுத்தடுத்து வைத்திருக்கக்கூடும். அதனால் அந்த பெயர்கள், அப்படி பெயர் வைத்தவர்களில் சிலர் மறுபடியும் புலவர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள். எனவே ஔவையார் என்று ஒரு பெயர் சொல்லப்பட்டாலும் பொதுவாக பலரும் அறிவார்கள், சங்க காலத்து ஔவைக்கும் பிற்காலத்து ஔவைக்கும் வேறுபாடு உண்டு. அது 2 ஔவை மட்டுமல்ல, ஔவையார்கள். அதே போலத்தான் பட்டினத்தார் எந்த காலத்தைச் சேர்ந்தவர் என்று கேட்டால் எந்த பட்டினத்தார் என்று கேள்வி கேட்க வேண்டும். அப்போதுதான் பட்டினத்தாரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் என்று பொருள். வரகுண பாண்டியன் பற்றி எழுதியிருக்கிற பட்டினத்தார் கண்டிப்பாக 11ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்திருக்க வேண்டும். காரணம், அது வரகுண பாண்டியனின் காலம். 10ஆம் நூற்றாண்டு இறுதியில் அவர் இருந்தார். எனவே அப்போது அல்லது 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பட்டினத்தார் இருந்திருக்கலாம். அந்த பட்டினத்தார் எழுதிய பாடல்கள் தான் 11வது திருமுறையில் நம்பியாண்டார் நம்பியினால் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பிறகு நாம் பார்க்கிற புகழ்பெற்ற அந்த பாடல்கள், அதாவது தன் தாயை பற்றி அவர் எழுதிய பாட்டு, பெண்களை பற்றி மிக கடுமையாக எழுதிய பாடல்கள், இல்வாழ்க்கை பற்றி எழுதியது, இந்த பாடல்களை எல்லாம் எழுதிய பட்டினத்தார் யார்? அவர் 11ஆம் திருமுறையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற பட்டினத்தார் இல்லை, 2வது பட்டினத்தார் என்று சொல்லலாம். கிபி 14ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்திருக்கலாம். அவருடைய காலங்களே, அவருடைய கவிதைகளை ஆராய்கிற போது தெரிகிற செய்தி 14ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்திருக்கலாம். அதற்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டில் ஒரு பட்டினத்தார், 17ஆம் நூற்றாண்டில் ஒரு பட்டினத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கடைசியாக சொல்லப்படுகிற 2 பட்டினத்தார்களுக்கும் பெரிய சான்றுகள் கிடைக்கவில்லை. கண்டிப்பாக 2 பட்டினத்தார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது தெளிவு. ஒருவர் 10ஆம் நூற்றாண்டில், இன்னொருவர் 14ஆம் நூற்றாண்டில். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவருடைய பாடல்கள் தான் பட்டினத்து பிள்ளையின் திருப்பாடல்கள் என்கிற பெயரில் புத்தகமாக இருக்கிறது. அந்த பட்டினத்து பிள்ளையினுடைய பாடல்கள் தான் இன்றைக்கும் மக்களிடையே அறியப்பட்டவைகளாக இருக்கின்றன. அந்த பாடல்களில் தான் மிக குறிப்பாக சொன்னால், திரைப்பட பாடலில் ஒரு பாடல் பட்டினத்தாரிடமிருந்து எடுக்கப்பட்டது என்று எல்லோரும் சொல்லுவது கவிஞர் கண்ணதாசனும் ஆம் என்று ஏற்றுக்கொண்டார். அந்த பாடல் உற்றாரும் உறவினரும் வீடு மட்டே, விம்மி எழும் மனைவியும் வீதி மட்டே, கைத்தலம் மேல் வைத்தழும் மைந்தனும் காடு மட்டே, பின் பற்றி தொடரும் பாவ புண்ணியங்களே என்கிற பாட்டு. இது மிக எளிமையாக திரைப்படத்தில், இன்னும் சொன்னால் பட்டினத்தடிகள் பாடலே எளிமையானது தான், அதை காட்டிலும் மிக எளிமையாக யார் ஒருவருக்கும் புரிகிற வகையில் இந்த கருத்தை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். உற்றாரும் உறவினரும் வீடு மட்டே என்பதை வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை என்று எழுதியிருப்பார். ஆனால் பட்டினத்தார் அந்த பாடலை எப்படி முடிக்கிறார் என்றால், இறுதியாக என்ன நடக்கும்? பற்றி தொடரும் பாவ புண்ணியங்களே என்கிறார். அப்போது கண்ணதாசன் அவர்கள் திராவிட இயக்கத்தில் இருந்ததால் அந்த பாவ புண்ணியங்களில் அவர் நம்பிக்கையற்றவராக இருந்திருக்கக்கூடும். எனவே வீதி வரை மனைவி, காடு வரை மைந்தன், கடைசி வரை யாரோ என்று திரைப்பட பாடலில் அவர் முடித்திருப்பார். எனவே 2வது பட்டினத்தார் தான் மிக கடுமையாக பெண்களையும் பாடியிருக்கிறார். ஆனால் அதே பட்டினத்தார் தன் தாயார் இறந்தபோது எங்கிருந்தாலும் நான் வந்து விடுவேன் என்று சொன்னதைப் போல வந்தவர். அவர் தாயார் இறப்புக்காக அவர் பாடிய அந்த பாடல் இன்றைக்கும் எல்லோராலும் சொல்லப்படுகிற புகழ்பெற்ற பாடல். எனவே பட்டினத்தார் என்கிற ஒரு பெயருக்குள் இத்தனை செய்திகள் பொதிந்து கிடக்கின்றன என்பது உண்மை. வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில்
கலைஞர் டிவி மூலம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல. நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் நின்று பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி யூனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம். ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிமா. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ்க் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல்,
ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக, பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.